முருகன் அப்படின்னு எப்ப பெயர் காரணம் வந்துச்சு அப்படின்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எடை தூக்கிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு போறீங்க உடற்பயிற்சி கூடத்துக்கு, எடை தூக்குறீங்க, வெயிட்ஸ் தூக்குறீங்கன்னா உங்க உடல் பருமனா அப்படி நல்லா அப்படியே பெருசா இருக்கும், மசில் மாஸ் அப்படிம்பாங்க இல்லையா, தசைகள் பெரிதாகும். ஆனா எப்ப முறுக்கி இருக்கும் உடல், யாருக்காச்சும் தெரியுமா? ப்ரூஸ்லிக்கு உடல் முறுக்கி இருக்கும். ஏன்னா மூவ்மெண்ட் பண்றப்ப, அதாவது கட்டா பண்றப்ப வரும். அதே மாதிரி தற்காப்பு கலைகளை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா மசில் மாஸ், அதாவது நம்மளோட தசை நார்கள் பெரிதாக இருக்காது, உடல் குறுகலா இருந்தாலும் தசைகள் அந்த நரம்புகளை முறுக்கியேறி இருக்கும். அதுதான் ப்ரூஸ்லிக்கு வச்சிருப்பாங்க. அப்ப ப்ரூஸ்லி மாதிரி முதல்ல உலகத்திற்கு தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்தவன் முருகன், நமது முப்பாட்டன். உங்களுக்கு புரியுதா ஏன் முருகன் பேர் வந்துச்சு அப்படின்னு? இதை நீங்க நம்பலையா? இப்போ வாங்க இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பின்னாடி இருக்கார்ல போதி தர்மர், இவரு ஷாவோலின் குங்ஃபு ஆரம்பிச்சது மலைகள்ல தான். அந்த ஷாவோலின் குங்ஃபு மலைகள்ல ஆரம்பிச்சாரு. முருகன் இவருக்கு முன்னாடி பல ஆயிரம் வருடங்களுக்கு இருந்த நம் முருகன் முப்பாட்டன் மலைகளில் தான் அதை பண்ணியிருக்கணும். இதுக்கு தான் முருகனோட எல்லா இடங்களிலுமே கோயில்களிலுமே அறுபடை வீடு அப்படின்றாங்க. படை வீடுன்னா என்ன? படை வீடு என்பது போர்க்கருவிகளை, படைகள் வந்து தங்குறதுக்கு போர்க்கருவிகள் கொட்டி வைக்கப்பட்டிருந்த இடம். இப்ப நீங்க போயிட்டு ஷாவோலின் குங்ஃபுவோ கராத்தையும் பாத்தீங்கன்னாலும் வேல் இருக்கும், வால் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அது எல்லாமே இங்க இருந்து போனது. உங்களுக்கு புரியுதா என்ன நடந்திருக்கு அப்படின்னு? அப்ப சீமானன்னா போற போக்குல முருகன் வந்து முறுக்கேறியவன் நம் முப்பாட்டன் சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு வரலாறு இருக்கு.